மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சமூக வலைத்தளங்களை சபரீசன் விலை கொடுத்து வாங்கினார். தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பது சபரீசன் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு படு பாதாளத்திற்கு சென்றது. கொள்கை அரசியலை குளிதொண்டி புதைத்துவிட்டு தன்னுடைய குடும்பத்தை கோபுரத்தின் உச்சியில் வைப்பதை தவிர ஸ்டாலினுக்கு திட்டமில்லை. திமுக தலைமையில் 26 கட்சி, இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி 10 கட்சி கூட்டணி 36 கட்சிகளை வீழ்த்திவிட்டு தனியாக நின்று 108 இடங்களில் தாவேகா வாகை சூடியிருக்கிற இந்திய வரலாற்றில் இந்த அதிசயத்தை யாரும் நிகழ்த்தியதில்லை. சேகர்பாபு குளத்தூர் தொகுதியினுடைய அதிகார மையமாக இருந்தார். ஸ்டாலின் வந்து போவார் என்பதை தவிர அவர் வேறு எதுவும் அதில் ஈடுபடவில்லை. ஸ்டாலின் பெயரை சொல்லி மோசடி, கட்ட பஞ்சாயத்து எல்லாவற்றையும் செய்தவர் சேகர்பாபு. சென்னையில் திமுக எல்லா தொகுதிகளிலும் தோற்றுவதற்கு சேகர்பாபு அண்ணனுக்கு பெரும் பங்கு. சனாதனம் பற்றி உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் முஸ்தபா கிட்ட கேட்கும் பொழுது அவரும் வந்து அதை ஆதரிச்சு பேசுறாரு. ஆதவ அர்ஜுனா ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு நாங்க பேச மாட்டோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது எதுக்கு பேசணும்? சட்டமன்றத்தில் பொறுப்பேற்கும் பொழுது சனாதனத்தை பற்றி எதுக்கு பேசணும்? ஏன் சார் பேசக்கூடாது? உங்களுக்கு தெரியாத சனாதனமா? உன் அம்மாவே ஊரா போறா, பாப்பா போய் பாக்குறா, இதுக்கு பேர் என்னது? உன் அம்மாவை போகப்படாதும்பியா நீ? சனாதனத்தை பற்றி நீ எதுக்கு பேசுற? மக்களை பிரிக்க கூடாதுன்னு பேசுறாரு. அத பேச வேண்டிய தேவை எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க. ஒரு புதிய ஆட்சி அமரப்போகிறது. நீ சட்டப்பேரவை உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக முடிசூட்டப்படுகிறாய். நீ என்ன பேசணும்? நீ டெமோக்ரஸி பற்றி பேசணும். இல்ல, அதை பத்தி பேசும்போது பாஜகவினருக்கு தான் எரிச்சல் வரணும். ஏன் நமக்கு எரிச்சல் வருது? சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதுவரை எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாத அளவுக்கு முதல் தேர்தலிலேயே தனித்து நின்று ஆட்சியை பிடித்திருக்கிறார். இது தமிழக மக்களாலும் சரி, மற்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாராலையும் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. உங்களுக்கு இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? இந்த வேள்வியில் பங்கெடுத்து கொண்டவன் என்ற நிலையில் மகிழ்ச்சியின் உச்சியில் நான் இருக்கிறேன். தாவேகா வாகை சூடும் தலைவர் முதலமைச்சர் ஆவார் என்று அறுதியிட்டும் உறுதியிட்டும் வானம் அதர சொன்னவன் நாஞ்சில் சம்பத். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலே நான் பேசிய பொதுக்கூட்டங்களில் திரண்ட மக்களையும் அவர்களின் ஆர்வத்தையும் கணக்கிட்டு தாவேகா நிச்சயமாக ஆட்சிக்கு வரும் என்று நான் நம்பினேன். 2,28,00,000 வாக்காளர்கள் 18 வயதிலிருந்து 38 வரை உள்ளவர்கள். புதிய வாக்காளர்கள் 12,50,000 பேர். கிட்டத்தட்ட 2,40,00,000 வாக்காளர்களில் ஒரு 1,25,00,000 வாக்காளர்கள் தாவேகாவுக்குத்தான் வாய்ப்பளிப்பார்கள் என்று நான் நம்பினேன். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட கூட்டங்கள் எல்லாம் உப்பு சப்பற்று, உணர்ச்சியற்று, ஒரு ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் ஒரு மயான அமைதியில் நடந்ததை அப்போதே நான் கணித்தேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை திமுகவுக்கு வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு 15 அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சர் குளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் தாவேகாவை வீழ்த்த வேண்டும் என்று வீகம் வகுத்த அண்ணன் ஸ்டாலின் தாவேகாவின் பெயரை சொல்வதற்கே தயங்கினார். இன்றைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற உதயநிதி தாவேகா என்று சொல்லுவதற்கு அவனுக்கு நாக்கு சுளுக்கிவிட்டது. புதிய அடிமைகள் என்றார், அட்டை கத்தி என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற தொலைக்காட்சி நெறியாளர்கள் பல கோடிக்கு விலை போனார்கள். சமூக வலைத்தளங்களை சபரீசன் விலை கொடுத்து வாங்கினான். தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பது சபரீசன் என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு படு பாதாளத்திற்கு சென்றது. கொள்கை அரசியலை குளிதொண்டி புதைத்துவிட்டு
தன்னுடைய குடும்பத்தை கோபுரத்தின் உச்சியில் வைப்பதை தவிர ஸ்டாலினுக்கு திட்டம் இல்லை என்பதை தமிழ்நாட்டின் திசைகள் தோறும் நான் பதிவு செய்தேன். ஒரு 36 திமுக தலைமையில் 26 கட்சிகள், 200க்கு மேற்பட்ட சாதி குழுக்கள், இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு 10 கட்சி கூட்டணி 36 கட்சிகளை வீழ்த்திவிட்டு தன்னந்தனியாக நின்று 108 இடங்களில் தாவேகா வாகை சூடியிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலும் இந்த அதிசயத்தை இதுவரைக்கும் யாரும் நிகழ்த்தியதில்லை. அப்படி ஒரு வரலாறை இன்றைக்கு எங்கள் தலைவர் நிகழ்த்தியிருக்கிறார். அதில் என்னுடைய பங்கும் இருந்தது என்ற வகையில் நான் மிகுந்த மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியிலே தோல்வி அடைவாருங்கிறது நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்க எதிர்பார்த்தீங்க? நான் எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னு நினைச்சீங்க? நான் தான் முதல் கூட்டத்துக்கு போனேன். குளத்தூர்ல நடந்தது. குளத்தூர்ல ஓகே. BS பாபு வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை. அங்கே ஒரு தாவேகா கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நானும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சென்றோம். அந்த கூட்டத்தில் திரண்ட கூட்டத்தை வைத்து நான் அப்போதே முடிவெடுத்தேன், குளத்தூரிலும் ஸ்டாலின் மூழ்கப் போகிறார்கள். கொஞ்சம் அவகாசம் இருந்திருந்தால் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியிலும் உதயநிதியை வீழ்த்தியிருப்போம். ஏன்னா அந்த சேகர்பாபு தான் அந்த குளத்தூர் தொகுதியினுடைய அதிகார மையமாக இருந்தார். அண்ணன் ஸ்டாலின் வந்து போவார் என்பதை தவிர அவர் வேறு எதுவும் அதில் ஈடுபடவில்லை. ஸ்டாலின் பெயரை சொல்லி மோசடி, கட்ட பஞ்சாயத்து எல்லாவற்றையும் செய்தவர் சேகர்பாபு. தலைநகர் சென்னையில் திமுக எல்லா தொகுதிகளிலும் தோற்றுவதற்கு சேகர்பாபு அண்ணனுக்கு பெரும் பங்குண்டு. இன்றைக்கு திமுகவில் சேகர்பாபு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி போன்று அதிமுக இந்த வந்தேரிகளினுடைய படையெடுப்பால் திமுக உள்ளீடற்று போய்விட்டது, உருக்குலைந்து விட்டது. அந்த கட்சி இனிமேல் உருப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நான் கருதவில்லை. திமுக சொல்றீங்களா? அதிமுக சொல்றீங்க? திமுக. இப்போ இந்த தேர்தலில் தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு மிக முக்கியமான காரணமாக சமூக வலைதள பரப்புரை இருக்குது அப்படின்னு எல்லாரும் கணிக்கிறாங்க. நாம் பார்த்த வரைக்குமே நிறைய இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் வந்து காணொலி வெளியிட்டாங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டாங்க. தாவேகா சார்பில் தாவேகாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது தாவேகா கட்சியிலிருந்தே திட்டமிட்டு மக்களை வந்து ஒரு மாஸ் மேனிப்புலேஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே ரீல்ஸில் வீடியோ போட சொல்லி தான் வந்து மக்களுடைய மூளையை சலவை செய்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, சமூக வலைத்தளங்கள் தான் இந்த நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய வாழ்வையும் தீர்மானிக்கிறது. அது ஒரு பெரிய வசதி. இன்னைக்கு அறிவியல் நிகழ்த்தி இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு புறக்கணிக்கப்பட்ட தாவேகா என்கிற கட்சியை முகம் தெரியாத தம்பிமார்கள் தூக்கி சுமந்தார்கள். ஒரு சமூக வலைத்தளத்தில் அந்த தம்பிகள் செய்த பிரச்சாரத்தை அதிகாரத்தில் இருந்த திமுகவால் ஈடுகொடுக்க முடியவில்லை. நாஞ்சில் சம்பத் பெரம்பூரில் பேசுகிறேன், என்னுடைய பேச்சை 3 லட்சம் பேர் கேட்கிறார்கள். 3 லட்சம் பேருக்கு ஒரு நாளிலேயே கொண்டு போய்விட்டார்கள். மு.க. ஸ்டாலின் பேச்சை 900 பேர் தான் கேட்கிறார்கள். ஆகவே இது சமூக வலைத்தளம், சோசியல் மீடியா ஒரு அதிகாரத்தை தீர்மானிக்க முடியும் என்று தம்பி மகள் நிரூபித்திருக்கிறார்கள். இது அறிவியல் நமக்கு தந்திருக்கிற வசதி. இந்த வசதியை சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தாவேகா முன்னேறி இருக்கிறது. இதில் மூளை செலவை செய்வதற்கு என்ன இருக்கு? இல்லை, என்ன இருக்குன்னா இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கத்தை தாவேகாவினர் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படின்னா அந்த வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறாங்கல்ல தாவேகா தரப்புல, அந்த வேட்பாளர்களை எல்லாரையுமே மிக எளிய மக்கள்ல இருந்து ஒருத்தரை நிறுத்தி இருக்கிறதாக தாவேகா வந்து சொன்னாங்க. விருகம்பாக்கத்துல தன்னுடைய ஓட்டுநருடைய மகனை விஜய் நிறுத்தி விட்டார், ஒரு ஓட்டுநருடைய மகனை எம்எல்ஏ ஆக்க பார்க்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. அவரோட அஃபிடவிட்டை போய் எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் 50 சென்ட்டுக்கு மேல நிலம் இருக்கு. ஒரு டிரைவர் மாதிரியான ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. 50 சென்ட் நிலம் இருக்கிறதுங்கிறது பெரிய செல்வந்தனுக்கு அடையாளமா? ஆனா அதே நேரத்துல ஒரு டிரைவருடைய மகன் ஏழ்மையா பாக்குற அளவுக்கு ஏழ்மையான நிலையில சபரீசன் மட்டும் 30,000 கோடி இருக்கு. நான் சொல்லல, திமுக மந்திரி சபையில அங்கம் வகித்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் தியாகராஜன் சொன்னாரு. ஆனா அவர் தன்னை தான் ஏழ்மையானவன் கிளைம் பண்ணிக்கல. அவங்க சபரீசன்
தம்பி ஆட்டோ தாமு என்பது ஏழ்மையானவன் தான். ஆட்டோ ஓட்டு தான் அவருடைய வாழ்க்கை. சார் அவர்கிட்ட ஆட்டோவே இல்லையே சார் அஃபிடவிட்ல. தம்பி ஆட்டோ ஓட்டு தான் அவருக்கு தொழில். அப்படி வந்தவரை விஜய் ரசிகர் மன்றத்தை அந்த வேளச்சேரி மாவட்டத்தில் வெற்றிகரமாக இயக்கி ஒரு வெற்றி பெறுகிற கட்சி என்கிற இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர் களமாடி இருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு சம்பந்தம் இல்லாத ராயபுரத்தில் கொண்டு நிறுத்துறாரு. ராயபுரம் தொகுதி மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறாங்க. நம்முடைய சிந்தனை செல்வன் ஜெயக்குமார் 3வது இடத்துக்கு குப்புற தள்ளுகிறார்னு சொன்னால் இது தாவேக்காவினுடைய வீச்சும் வேகமும் ஆதிக்க சக்திகளினுடைய கால்களை வெட்டி சாய்த்திருக்கிறது. அந்த வேகம் மக்கள் ஒரு மக்கள் 30 ஆண்டு காலம் இந்த நாட்டில் தலைவருக்கு டிரைவராக இருந்தவர் ராஜேந்திரன். அந்த டிரைவராக இருந்தவர் தான் இன்றைக்கு அவருக்கு ஒரு ஒத்தையாசையாக உறுதுணையாக அவரோடு இன்றைக்கு பயணிக்கிற பாக்கியம் அவர் ராஜேந்திரனுக்கு கிடைத்திருக்கிறது. தனக்கு ஓட்டுநராக இருந்த ஒருவருடைய மகனுக்கு இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் இன்னைக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த தம்பிக்கு பெரிய வசதி ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், அஃபிடவிட்டில் 50 சென்ட் நிலம் 50 சென்ட் நிலத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? 4.25 ஏக்கர் எனக்கு இருக்கு, நாக்கு வலிக்க முடியாது. அதை வச்சுட்டு 4.25 ஏக்கர் எனக்கு. அரசு விலையே கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வருது சார். அப்போ சந்தை விலைங்கிறது இன்னும் அதிகமாக தானே சார் இருக்கும்? கேளுங்க தம்பி, 50 சென்ட் நிலத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தம்பி ஏழ்மையில் தான் இருக்கான், அவனுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. நானே அந்த தம்பிக்கு தொடர்பு கொண்டு ஒரு பெரிய திருடனை எதிர்த்து நீ நிற்கிற பிரபாகர் ராஜா பெரிய திருடன். ஹோட்டலில் சாப்பிட்டா காசு கொடுக்க மாட்டான், கடையில் மளிகை சாமான் வாங்கினா ரூபா கொடுக்க மாட்டான். பட்டப்பகலை பட்டா போடுகிற விக்ரமராஜாவினுடைய பையனா அக்கிரமராஜாவினுடைய பையனாங்கிற அளவுக்கு அவனுடைய நடவடிக்கை. அவனை எதிர்த்து நிற்கிற எந்த எல்லைக்கும் அவன் போவான். அச்சப்படாத, நீ ஒரு நாள் நான் இந்த தேதியை தரேன், இந்த தேதியில் நீ ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணு, மீதி உள்ளதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நானே அந்த தம்பிக்கு வழியே போய் 10 பைசா நான் பயணம் செய்த காருக்கான டீசல் கூட வாங்காமல் அந்த தம்பிக்கு பேசினேன். இன்னைக்கு அவன் வெற்றி பெற்றிருக்கிறான். தமிழ்நாடு அரசினுடைய கொறடாவாக அவன் முடிசூட்டப்பட்டிருக்கிறான். இந்த அதிசயமெல்லாம் தாவேக்காவில் தான் நடக்குமே தவிர திமுக அதிமுக போன்ற கட்சி அது நடக்காது. இப்போ இந்த அரசில் முந்தைய அரசுகளில் பார்த்ததை விட மிக வீரியமாக இந்த அரசு செயல்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் விஜய் அவர்களும் நிறைய புதிய திட்டங்கள் அறிவிக்கிறாரு. முந்தைய ஆட்சியில் இருந்த நல்ல திட்டங்கள் தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதேபடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அந்த பணத்தை எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் வரவு வைக்கிறாரு. இப்போ போன ஆட்சியில் பார்க்காத எந்த ஒரு மாற்றத்தை இந்த ஆட்சியில் பார்க்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 717 வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அதுக்கு அருகில் இருக்கிற கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போட்டார். எத்தனை கடை? 717 கடை. ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது. அதை எப்படி நனவாக்குவது என்பதை அவர் இனி வருகிற நாட்களில் அறிவிப்பார். ஒரு 500 யூனிட் மின்சாரத்தில் 200 யூனிட் மின்சாரத்திற்கு கட்டணம் செலுத்த வேண்டாம் என்பது ஒரு ஏழை மக்களுக்கு கிடைத்திருக்கிற வரம். அதை தாண்டி இன்றைக்கு வன்புறுத்தல், தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகியிருக்கிற சூழலில் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிஜிபி தலைமையில் ஒரு சிங்கப்படை நிறுவப்படும் என்று அறிவித்து அதற்கான நடைமுறைக்கு வந்துவிட்டது. இப்படி நேற்றைக்கு அகவிலைப்படி அரசு ஊழியர்களுக்கு 2% என்று அறிவித்து 16 லட்சம் அரசு ஊழியர்களுடைய உள்ளங்களை இவர் நேற்றைக்கு கொள்ளை கொண்டிருக்கிறார். ஒரு நன்றாக படிக்கிற ஒரு மாணவன் பொறுப்போடு நடந்து கொள்வதைப் போல நேற்றைக்கு டிஃபன் பாக்ஸில் மதிய சாப்பாடை எடுத்துட்டு ஒரு கல்லூரி மாணவனைப் போல அவர் கோட்டைக்கு வருகிறார். இதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரத்தை எப்படி திரட்டுவது என்பது குறித்து இன்றைக்கு அரசு தீவிர பரிசீலனையில் இருக்கிறது.
சனாதனம் பற்றி பேசும்பொழுது உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் முஸ்தபா கிட்ட கேட்கும் பொழுது அவரும் வந்து அதை ஆதரித்து பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா தரப்புல இருந்து இல்லை ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், நம்பிக்கை வாக்கெடுப்பில் அது எதுக்கு பேசணும்? சட்டமன்றத்தில் பொறுப்பேற்கும் பொழுது சனாதனத்தை பற்றி எதுக்கு பேசணும்? ஏன் சார் பேசக்கூடாது? எதுக்கு பேசணும்? உங்களுக்கு தெரியாத சனாதனமா? நீங்க நீங்க பார்க்காத பெரியாருடைய பேச்சுக்களா? ஏன் பேச? நீ இப்ப சனாதனத்தை பற்றி நீ எதுக்கு பேசுற? மக்களை பிரிக்க கூடாதுன்னு பேசுறாரு. அது அவருடைய உரிமை சார். அது பேசாதீங்க. அதை பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். ஒரு புதிய ஆட்சி அமரப்போகிறது. நீ சட்டப்பேரவை உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக முடிசூட்டப்படுகிறாய். நீ என்ன பேசணும்? நீ டெமோக்ரஸி பற்றி பேசணும், மக்களை பற்றி பேசணும். அதை பத்தி பேசும்போது பாஜகவினருக்கு தான் எரிச்சல் வரணும். ஏன் நமக்கு எரிச்சல் வருது? இல்ல நீ வந்து எதுக்கு அதை பேசுறேன்னு தான் நான் கேட்கிறேன். உனக்கு சனாதனத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? உனக்கு உதய்க்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு ஒழுங்கா பேப்பரே படிக்கிறது இல்ல. இப்ப ஒன்றும் தெரியாதவங்க தான் அதை பத்தி பேசுறாங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்ச தாவேக்க அமைதியா இருப்பாங்க. சனாதனத்தை பற்றி எதுக்கு பேசுனேன்? இன்னைக்கு அதை ஒரு விமர்சனமாகவும் அதில் வேதனைப்படுகிறவர்களும் இருக்காங்கல்ல. அப்ப அது குறித்து தெளிவான பார்வை தாவேக்காக்கு இருக்குதா? தாவேக்கா சனாதனத்தை ஏற்குதா எதிர்க்குதா? சனாதனத்தை பற்றி எங்க தலைவருக்கு அது பிரச்சனை கிடையாது. வெளிப்படையா எதிர்ப்புன்னு சொல்ல முடியலையே. ஏன் சார் நீ எதுக்கு பெரியாரையும் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு ஏன் சனாதனத்தை எதிர்க்கிறோம்? நாங்க தான் பெரியாரை தான் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டோமே. நம்ம ஏத்துக்கிட்டவங்களால ஏன் ஆமா நாங்களும் சனாதனத்தை தான் எதிர்க்கிறோம் ஏன் சொல்லணும்? எந்தெந்த இடத்துல உதயநிதிக்கு நாங்க உதயநிதிக்கு ஆதரவு கொடுக்கணும்ங்கறியா? இல்ல உதயநிதிக்கு ஆதரவு கொடுக்கணும். சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். எந்தெந்த அடிப்படையில திமுக சனாதனத்துக்கு துணை போயிருக்கு நீங்க சுட்டி காட்டுங்க. அம்மாவே ஊரா போறா, பாப்பானல போய் பாக்குறா. இதுக்கு பேர் என்னது? உன் அம்மாவை போகப்படாதும்பியா நீ? அவங்க உங்க உரிமை இல்ல சார் சாமி. அதைத்தான் சொல்றேன். வழிபாட்டு உரிமை, வழிபாடு சனாதனமும் ஒண்ணுதானே? வழிபாடு சனாதனமும் ஒண்ணு. கேளுங்க, வழிபாட்டு உரிமையில தலையிடப்படாது. இதை தலையிடுற இது வந்து சில்லித்தனம். அதைத்தான் செய்யறான் உதயநிதி. சனாதனம் என்பது வழிபாட்டு முறை அல்ல. சனாதனம் என்பது வந்து சாதியை வச்சு மேல கீழன்னு பிரிக்கிறது. அதுதான் கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அது எதுக்கு அசம்பிளில இன்னைக்கு பேசுறேன்னு தான் நான் கேட்கிறேன். அது அவங்க கட்சியினுடைய கொள்கையா அவங்க அதை வச்சிருக்காங்க. அதனுடைய கருத்தை அதை அவங்க சொல்றாங்க. அதான் எதுக்கு பேசுறேன்னு தான் கேட்கிறேன். அசம்பிளியில அது பேச வேண்டிய தேவை என்ன? இல்ல ஒருவேளை அதை பேசிட்டு அதுக்கப்புறம் தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது வெளியே வரும்ல, அதனால பேசியிருப்பாரா இருக்கும். எங்க ஸ்டாண்டை தாங்க நான் மக்கள் மத்தியிட்ட சொல்லி நாங்க ஜெயிச்சிட்டோம். எங்க ஸ்டாண்டை பற்றியில நீ கவலைப்பட அவசியம் இல்லை. உன் கட்சியை காப்பாற்ற முடியுமான்னு பாரு சார். அதிமுக தான் வந்து இன்னைக்கு கஷ்டமான நிலையில இருக்கு. திமுக அப்படி இல்லையே. அவங்க ஏன் காப்பாற்றணும்? அதிமுக தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கு. திமுகவுக்கு அதுதான் நிலைமை. உள்ள சில பிரச்சனைகள் போய்கிட்டு, நிறைய பிரச்சனை போயிட்டு. சரி சார், அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.